கற்பனை செய்து பாருங்கள். இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்த மிகச்சிறந்த ஒரு முழுமையான பரிபூரணமான விஷயத்தை யாராவது உங்களிடம் விவரிக்கச் சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? ஓ, கண்டிப்பா ஒரு பெரிய பட்டியலே போடுவோம். அது அவ்வளவு அழகாக இருந்தது, மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது என்று சொல்வோம் இல்லையா? ஆமா, கரெக்ட். நம்மிடம் உள்ள பாசிட்டிவான வார்த்தைகளை எல்லாம் கொட்டி தீர்ப்போம். ஆனால் இங்குதான் ஒரு சிக்கல் வருகிறது. நாம் எவ்வளவுதான் உயர்த்தி சொன்னாலும் இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு சிறந்த விஷயத்திற்கும் ஒரு ஆனால் இருக்கும். நிச்சயமா. படம் பிரமாதம், ஆனா கிளைமேக்ஸ் சரியில்லை என்று சொல்வது போல. அதேதான். உணவு அருமை, ஆனால் விலை அதிகம். இப்படி ஒரு குறையோ அல்லது ஒரு முடிவோ இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே இல்ல பாத்தீங்கன்னா. அப்படியென்றால் மனித அறிவுக்கு எட்டாத, குறையே இல்லாத ஒரு எல்லையற்ற பரிபூர்ணத்தை எப்படி வார்த்தைகளால் விவரிப்பது? அது ஒரு மிகப்பெரிய சவால்தான். இந்த மாபெரும் சிந்தனையாளரான வள்ளலார் மிக நூதனமாக செய்திருக்கிறார். நீங்கள் வழங்கிய அந்த அற்புதமான மூலப்பொருளான வள்ளலாரின் அருள் விளக்க மாலையின் 54வது பாடலைத்தான் இன்று நாம் இந்த ஆழமான அலசலில் முழுமையாக புரிந்து கொள்ளப் போகிறோம். இது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு தேடல். சரி, இதை நாம் விரிவாக பிரித்து பார்ப்போம். வெறும் 15 வரிகளில் உலகப் பொருட்களின் நிறைகளை மட்டும் சொல்லாமல் அந்த பொருட்களில் உள்ள குறைகளை நீக்கி ஒரு மாபெரும் தத்துவத்தை அவர் எப்படி விவரிக்கிறார் என்பதை பார்க்கப் போகிறோம். அந்த அணுகுமுறைதான் இந்த பாடலின் மிகப்பெரிய பலமே. உலகத்தில் நாம் பார்க்கும் எந்த ஒரு அழகிய பொருளாக இருந்தாலும் அதற்கென்று ஒரு இயல்பான விலை அல்லது குறைபாடு இருக்கிறது என்பதை வள்ளலார் ஆழமாக உணர்ந்திருக்கிறார். அதாவது இயற்கையின் விதிகளில் உள்ள வரம்புகளை அவர் சொல்கிறார் இல்லையா? மிகச் சரியாக சொன்னீர்கள். ஒரு முழுமையை விவரிக்க அவர் வானத்திலிருந்து வார்த்தைகளை குதிக்க வைக்கவில்லை. மாறாக உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான உங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும் சாதாரண பொருள்களை எடுத்துக்கொள்கிறார். ஓஹோ! அந்த பொருள்களில் உள்ள குறைகளை மட்டும் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரைப் போல கச்சிதமாக வெட்டி எடுத்துவிட்டு மீதமுள்ள அந்த தூய்மையை இறைத்தன்மைக்கு ஒப்பிடுகிறார். இது மனித உளவியலையும் பிரபஞ்சத்தின் விதிகளையும் ஒரே நேரத்தில் கேள்விக்குள்ளாக்கும் ஒரு சுவாரஸ்யமான பார்வையாகும். இதை நாம் படிக்கும்போது அவர் நேரடியாக ஏதோ பெரிய தத்துவங்களுக்குள் செல்லாமல் மனிதர்களாகிய நமக்கு மிகவும் நெருக்கமான, நாம் தினசரி ஏங்கும் சுவை என்ற உணர்விலிருந்து தொடங்குவது மிகவும் ஈர்க்கிறது பாத்தீங்கன்னா. ஆமாம், உறவும் சுவையும் நமக்கு மிக அடிப்படையான ஒன்று. அவர் கையாத தீங்கனியே, கயக்காத அமுதே, கரையாத கற்கண்டே, புரையாத கரும்பே என்று அந்த வரிகளை தொடங்குகிறார். அதாவது மனிதனுடைய மிக அடிப்படையான ஆசையான இனிப்பு அல்லது ருசி என்பதிலிருந்து இந்த உரையாடல் ஆரம்பமாகிறது. நான் இதை ஒரு சாதாரண மனிதரின் பார்வையில் யோசித்து பார்க்கிறேன். சொல்லுங்கள், எப்படி தோன்றுகிறது? நாம் எவ்வளவுதான் சுவையான இனிப்பை சாப்பிட்டாலும் ஒரு கட்டத்தில் அது திகட்டிவிடும். அல்லது அந்த இனிப்பு உருகி கரைந்து காணாமல் போய்விடும். நாம் எப்போதும் ஆசைப்படும், ஆனால் ஒருபோதும் தீர்ந்து போகாத, அதே சமயம் திகட்டி போய் நம் உடல் நலத்தை கெடுக்காத ஒரு பெர்ஃபெக்ட் டெசர்ட் போன்ற ஒன்றை பற்றி அவர் பேசுகிறாரா? அப்படி ஒரு இனிப்பு உலகத்தில் இல்லையே. அதுதான் என் கேள்வியும். ஆன்மீகத்தின் உன்னத நிலையை விளக்க சாதாரண இனிப்புகளை அவர் ஏன் ஒரு கருவியாக பயன்படுத்த வேண்டும்? இங்கே கவனிக்க வேண்டிய ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், மனித மூளை அப்படித்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நாம் எப்போதும் ஒரு தற்காலிகமான சந்தோஷத்தை தேடிதான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் சுவை என்று சொல்லும்போது அது வெறும் நாக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, மனித ஆசையின் குறியீடு அது. அதாவது நம்முடைய ஆசைகள் ஒருபோதும் திருப்தி அடைவதில்லை என்பதை சொல்கிறீர்களா? ஆமாம், கையாத தீங்கனி என்றால் கசக்காத, தன் சுவை ஒருபோதும் மாறாத ஒரு பழம். கயக்காத அமுது என்றால் எவ்வளவு அனுபவித்தாலும் திகட்டாத அமிர்தம். இதில் அந்த கரையாத கற்கண்டு என்ற வரியை கவனிங்கள். கற்கண்டு என்றால் கரையும். அதுதான் அதன் அடிப்படை இயற்பியல் விதி. கரெக்ட். அது கரைவதால் தானே நமக்கு அந்த இனிப்புச் சுவையே கிடைக்கிறது. சரியாக பிடித்தீர்கள். ஆனால் பாத்தீங்கன்னா, அது முழுமையாக கரைந்து காணாமல் போகும்போது அந்த இனிப்பு முடிந்து விடுகிறது. உலகத்து இன்பங்கள் அனைத்தும் இப்படித்தான். அவை தங்களை அழித்துக் கொண்டுதான் நமக்கு இன்பத்தை தருகின்றன. அது உண்மைதான். நாம் தேடும் எல்லா சந்தோஷங்களுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கிறது. அது ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு அனுபவமாக இருந்தாலும் சரி. அதைத்தான் அவர் உடைக்கிறார். அதே போல புரையாத கரும்பு என்கிறார். கரும்பு மிகவும் இனிப்பானது, ஆனால் அதன் நடுவே கணுக்கள் அல்லது புரை இருக்கும். அந்த இனிப்பை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் அந்த சக்தமான கணுக்களோடு நீங்கள் போராட வேண்டும். ஆமாம், கரும்பு தின்ன கூலியான்னு சும்மாவா சொன்னாங்க?
நிச்சயமா. எந்த ஒரு உலகாயுத இன்பத்திலும் இப்படி ஒரு தடையோ வலியோ கலந்தே இருக்கும். ஆனால் இறைவனின் இனிமை அல்லது அந்த பரிபூரணமான ஆன்மீக நிலை என்பது இந்த கற்கண்டின் இனிமையையும் கரும்பின் சுவையையும் கொண்டது. ஆனால் கரைதல், திகட்டுதல், கணுக்கள் இருத்தல் போன்ற எந்த குறைகளும் இல்லாத ஒரு நிரந்தரமான ஆனந்தம் என்கிறார். ஆனால் இதில் இருக்கும் குறைகள் இல்லாத ஒரு வெர்ஷன் என்னிடம் இருக்கிறது என்று நம்முடைய ஆசையை அப்படியே ஆன்மீகத்தின் பக்கம் திருப்புகிறார் என்று சொல்லலாமா? மிகச் சரியான ஒப்பீடு. இது மனிதனின் ஆசையை அடக்கச் சொல்லும் தத்துவம் அல்ல. ஓ, அப்படியா? ஆமாம், அந்த ஆசையை எப்படி ஒரு நிரந்தரமான முடிவற்ற ஆனந்தத்தை நோக்கி மடைமாற்றுவது என்பதற்கான வழிகாட்டல். உலக இன்பங்கள் மீது உங்களுக்கு இருக்கும் அதீத ஈர்ப்பை எந்தவிதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் ஒரு பெரிய பரிமாணத்திற்கு நகர்த்துகிறார். சரி, இப்போ சுவை என்ற நம்முடைய தனிப்பட்ட உணர்விலிருந்து அடுத்ததாக அவர் ஒரு மாபெரும் பாய்ச்சலை நிகழ்த்துகிறார். உலகத்தையே இயக்கும் பிரம்மாண்டமான பஞ்சபூதங்களுக்குள் நுழைந்து விடுகிறார். இது பாடலின் மிக முக்கியமான பகுதி. இங்கேதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. அவர் பொய்யாத பெருவாழ்வே, புகையாத கனலே, போகாத புனலே, உள்வேகாத காலே, ஒளியாத வெளியே என்று அடுத்த வரிகளை விரிக்கிறார். இதை படிக்கும்போது எனக்குள் ஒரு பெரிய முரண்பாடு தோன்றுகிறது. பாத்தீங்கன்னா, என்ன முரண்பாடு? நெருப்பு என்றால் கட்டாயம் புகை வர வேண்டும், அதுதானே வேதியியல். நீர் என்றால் ஓட வேண்டும் அல்லது வற்ற வேண்டும், காற்று வீச வேண்டும். புகை இல்லாத நெருப்பு என்றால் அது நெருப்பாகவே இருக்க முடியாதே. இயற்கையின் விதிகளையே வள்ளலார் மறுக்கிறாரா? அவர் இயற்கையின் விதிகளை மறுக்கவில்லை. இயற்கையின் விதிகளுக்குள் இருக்கும் ஒரு ட்ரேட் ஆஃப், அதாவது ஒரு சமரசத்தை அவர் சுட்டிக்காட்டுகிறார். பஞ்சபூதங்கள் எல்லையற்ற ஆற்றல் கொண்டவை, சந்தேகமே இல்லை. ஆனால் அந்த ஆற்றலை நாம் இந்த உலகத்தில் பயன்படுத்தும் போது அதற்கு ஒரு பக்க விளைவு இருக்கிறது. கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. புகையாத கனல் என்பதை எடுத்துக்கொள்ளுங்கள். நெருப்பு வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் தருகிறது. நாகரிகத்தின் வளர்ச்சியே நெருப்பில்தான் தொடங்கியது, இல்லையா? ஆனால் அதே நெருப்பு புகையை வெளியிட்டு நம் கண்களை கரிக்கும், மூச்சு திணற வைக்கும். நெருப்பின் ஆகப்பெரிய குணம் அதன் வெப்பம், ஆனால் அதன் மிகப்பெரிய குறை அந்த புகை. ஆக ஒரு பொருளின் உச்சக்கட்ட பலனை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், ஆனால் அது தரக்கூடிய கொலேட்ரல் டேமேஜ் அல்லது பக்க விளைவுகளை நாம் நிராகரிக்க வேண்டும் என்கிறாரா? ஆம், அதுதான் தெய்வீகத்தின் குணம் என்கிறார். இந்த உலகத்தின் நெருப்பால் புகையின்றி எரிய முடியாது. ஆனால் அந்த பரிபூரணமான சக்தி என்பது நெருப்பைப் போல உலகை இயக்கும் ஆற்றல் கொண்டது, ஆனால் புகையைப் போல எந்த உயிரையும் துன்புறுத்தாதது. வாவ், இது கேட்பதற்கே மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கிறது. அடுத்ததாக போகாத புனல் என்கிறார். புனல் என்றால் நீர். உலகத்திலுள்ள நதிகள் அனைத்தும் ஒரு நாள் வற்றி போகும், அல்லது தன் இடத்தை விட்டு ஓடிச் சென்று கடலில் கலக்கும். தண்ணீர் இல்லை என்றால் வறட்சி வரும், பாத்தீங்களா? ஆமாம், தண்ணீர் என்பது நிரந்தரம் இல்லாத ஒன்றுதான். ஆனால் அந்த எல்லையற்ற சக்தி என்பது ஒருபோதும் வற்றி போகாத, உங்களை விட்டு விலகி போகாத ஒரு ஜீவநதி. உள் வேகாத கால் என்று காற்றை பற்றி குறிப்பிடுவதும் இதே கோணத்தில்தானா? நிச்சயமாக. கால் என்றால் காற்று. சூறாவளியாகவோ சுட்டரிக்கும் வெப்பக்காற்றாகவோ வீசும்போது அது நமக்கு உள்ளே கொதிப்பையும் பெரும் அழிவையும் ஏற்படுத்துகிறது. ஆனால் இறைவனின் மூச்சுக்காற்று என்பது நம்மை எரிக்காத, எப்போதும் இதமளிக்கக்கூடிய ஒரு தென்றல். ஆகாயத்தை பற்றியும் சொல்கிறார் இல்லையா? ஆம், ஒளியாத வெளியென்றால் எந்த இருளாலும் மறைக்க முடியாத, ஒளிக்க முடியாத ஒரு பரந்த ஆகாயம். நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், பஞ்சபூதங்கள் உலகை ஆளும் சக்தி வாய்ந்தவைதான், ஆனால் அவற்றுக்கும் அழிவுத்தன்மை உண்டு. தெய்வீகம் என்பது அந்த பஞ்சபூதங்களை விட அதிக சக்தி வாய்ந்தது, அதே சமயம் அவற்றின் அழிவுத்தன்மை இல்லாதது. இது நாம் ஆற்றலையும் பிரபஞ்சத்தையும் பார்க்கும் விதத்தையே எப்படி மாற்றுகிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். இதை நீங்கள் விளக்கும்போது எனக்கு ஒரு புதிய சிந்தனை தோன்றுகிறது. சொல்லுங்கள். இதுவரை நாம் சுவை என்ற தனிப்பட்ட விஷயத்தையும் பஞ்சபூதங்கள் என்ற பிரம்மாண்டமான உலகியல் சக்திகளையும் பார்த்தோம். இதற்கு பிறகு மனிதர்களாகிய நாம் எப்படி இயற்கையை நம்முடைய லாபத்திற்காக திருப்புகிறோம் என்பது பற்றிய ஒரு நுண்ணிய பார்வைக்கு அவர் நகர்கிறார் என்று நினைக்கிறேன். மிக சரியான கவனிப்பு. ஏனென்றால் அடுத்த வரிகளில் மலர், மணி, முத்து என்று மிகவும் மதிப்புமிக்க அழகான பொருட்களைப் பற்றி பேசுகிறார். கொய்யாத நறுமலரே, கோவாத மணியே, குளியாத பெருமுத்தே என்கிறார். பொதுவாக மனிதர்கள் என்ன நினைப்போம்? ஒரு பூவை செடியிலிருந்து பறித்தால்தான், அதாவது கொய்தால்தான் அதை பெண்கள் தலையில் சூடிக்கொள்ள முடியும். ஆமாம், அல்லது இறைவனுக்கு படைக்க முடியும். கரெக்ட். ஒரு மணியை நூலில் கோர்த்தால்தான் அதை ஒரு மாலையாக கழுத்தில் அணிய முடியும்.
கடலின் ஆழத்திற்கு சென்று மூழ்கி முத்தை எடுத்தால்தான் அதற்கு ஒரு மாபெரும் பொருளாதார மதிப்பு வரும். ஒரு பொருளுக்கு மனிதன் உழைப்பை கொடுக்கும்போதுதான் அதன் மதிப்பு கூடுகிறது என்பதுதானே நம்முடைய பொதுவான பார்வை. ஆமாம், அதுதான் உலக வழக்கம். ஆனால் வள்ளலார் எதையும் செய்யாத, மனித தலையீடே இல்லாத நிலையையே பரிபூர்ணமாக போற்றுகிறாரே. மனிதர்களின் செயல்களும் உழைப்பும் இயற்கையின் தூய்மையை கெடுத்து விடுகிறதா? இது மிகவும் ஆழமான ஒரு உளவியல் மற்றும் தத்துவார்த்தமான கேள்வி. நவீன உலகில் நாம் கிரைம் கல்ச்சர் அல்லது ஹசில் கல்ச்சர்னு சொல்லுவோம் இல்லையா? கடினமாக உழைத்து ஒன்றை சிதைத்து அதிலிருந்து லாபத்தை உறிஞ்சுவது. ஆமா, எல்லாவற்றிலும் ஒரு லாபத்தை பார்ப்பது. மனிதர்களாகிய நாம் ஒரு பொருளின் மதிப்பு என்பது அது நமக்கு எப்படி பயன்படுகிறது என்பதில் மட்டுமே இருக்கிறது என்று நம்புகிறோம். ஆனால் வள்ளலார் அந்த பார்வையையே தலைகீழாக புரட்டி போடுகிறார். நாம் ஒரு மலரை பறிக்கும்போது உண்மையில் அதன் ஆயுளை குறைத்து அதை கொல்கிறோம். ஒரு மணியை கோர்க்கும்போது அந்த அழகிய கல்லில் துளையிட்டு அதை சேதப்படுத்துகிறோம். நீங்கள் சொல்லும்போதெல்லாம் உரைக்கிறது. நமது பயன்பாட்டிற்காக இயற்கையின் முழுமையை நாம் வன்முறையாக சிதைக்கிறோம். பாத்தீங்கன்னா, நாம் அழகு என்று நினைக்கும் பல விஷயங்கள் இயற்கைக்கு நாம் செய்யும் ஒருவிதமான சிதைவுதான். ஒரு ரோஜா செடியில் பூத்திருக்கும்போது எந்த அளவுக்கு களங்கமில்லாமல் எரிக்கிறதோ அதுதான் அதன் உண்மையான மதிப்பு. மனிதர்கள் அதை தலையில் வைப்பதால் அதற்கு மதிப்பு வரவில்லை என்கிறீர்கள். சரியாக புரிந்து கொண்டீர்கள். ஒரு பொருளின் மதிப்பு என்பது அதன் பயன்பாட்டில் இல்லை, அதன் உள்ளுரையும் தூய்மையில் உள்ளது. எந்த ஒரு மனித தலையீடும் இல்லாத, மனிதர்களின் தேவைகளுக்காக சிதைக்கப்படாத அந்த முழுமையான நிலையே வள்ளலார் தெய்வீகமாக காண்கிறார். குளியாத பெருமுத்து என்ற வரியும் இதைத்தான் சொல்கிறதா? ஆமாம். இதில் அந்த வரியை இன்னும் கொஞ்சம் ஆழமாக பாருங்கள். கடலில் மூழ்கி முத்தெடுப்பது என்பது மிகவும் ஆபத்தான ஒன்று. பல நேரங்களில் மனிதர்கள் மூச்சு திணறி தங்கள் உயிரையும் பணயம் வைக்கும் ஒரு கடினமான தேடல் அது. நாம் ஒரு மதிப்புமிக்க பொருளை அடைய வேண்டும் என்றால் அதற்கு மிகப்பெரிய விலையாக நம்முடைய துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று நாம் நம்புகிறோம். ஆமா, நோ பெயின் நோ கெயின் என்பதுதானே நம்முடைய தாரக மந்திரமே. கஷ்டப்படாமல் எது கிடைத்தாலும் அதற்கு மதிப்பில்லை என்று நாம் பழகிவிட்டோம். ஆனா இறைவனின் அருள் அல்லது பரிபூர்ணம் என்பது அப்படிப்பட்டதல்ல. அது முத்தெடுப்பதைப் போல எந்தவிதமான பௌதீக தேடலோ துன்பமோ மூச்சு திணறலோ இன்றி தானாகவே வெளிப்படும் ஒரு பெருமுத்து. ஓஹோ, தேடாமலேயே கிடைக்கும் ஒரு முழுமை. ஆமாம், நீங்கள் அதற்காக உங்களை வருத்திக் கொள்ள தேவையில்லை. நேயர்களாகிய உங்களுக்கு எதையும் அடைய போராடாமல் இயல்பாகவே முழுமையாக இருப்பதன் தத்துவத்தை இது உணர்த்துகிறது. அந்த தூய்மையான நிபந்தனையற்ற நிலையையே அவர் இந்த பொருட்கள் மூலம் விளக்குகிறார். இந்த இடத்தில்தான் நான் அடுத்த கேள்விக்கு வர விரும்புகிறேன். எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இவ்வளவு பிரம்மாண்டமான ஆழமான வார்த்தைகளை தொகுத்து ஒரு மாபெரும் கவிதையை படைத்த வள்ளலார் கடைசியில் ஒரு முரண்பாட்டை வைக்கிறாரே. என்ன முரண்பாடு என்று சொல்கிறீர்கள்? தெய்வ நடத்தரசே, என் சிறுமொழி ஏற்றருளே என்று முடிக்கிறார். இயற்கையின் அத்தனை கூறுகளையும் அலசி ஆராய்ந்து ஒரு மாபெரும் கவிதையை படைத்தவர் கடைசியில் தனது சொந்த வார்த்தைகளை சிறுமொழி, அதாவது மிகவும் சிறிய அற்பமான வார்த்தைகள் என்று ஏன் இவ்வளவு அடக்கமாக கூற வேண்டும்? இதை பரந்த நோக்கத்தோடு இணைத்து பார்த்தால் அதுதான் உண்மையான ஞானியின் அடையாளம் என்பது புரியும். அறிவு பெருக பெருக மனிதனின் ஈகோ அல்லது அகம்பாவம் குறைய வேண்டும். அவர் விவரிக்க முயலும் அந்த இறைவனின் எல்லையற்ற பிரம்மாண்டத்திற்கும் மனிதனின் அறிவுக்கும் உள்ள வித்தியாசத்தை இது அப்பட்டமாக காட்டுகிறது. அதாவது வார்த்தைகளால் முழுமையாக விவரிக்க முடியாது என்பதை ஒப்புக்கொள்கிறாரா? நிச்சயமா. எவ்வளவு பெரிய சொற்களஞ்சியத்தை கொண்டாலும் பிரபஞ்சத்தின் முழுமைக்கு முன்னால் மனிதனின் மொழி மிகவும் குறுகலானது என்பதை உணர்வதுதான் ஆன்மீகத்தின் உச்சம். அவர் இறைவனை தெய்வ நடத்தரசே என்று அழைக்கிறார். அதாவது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தையும் அணுக்களின் நடனத்தையும் கட்டுப்படுத்தும் மாபெரும் சக்தி என்கிறார். அப்படிப்பட்ட ஒரு எல்லையற்ற சக்திக்கு முன்னால் தான் எழுதிய இந்த 15 வரிகள் வெறும் ஒரு சிறுமொழி என்ற பேரடக்கம் அது. ஆமாம், அவர் மொழியின் எல்லையை உணர்ந்திருக்கிறார் என்று சொல்லலாம். நான் இன்னொரு வழியையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். செய்யாத பேருதவி செய்த பெருந்தகையே என்று சொல்கிறாரே, அதுவும் நம்முடைய அன்றாட மனித உறவுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. கரெக்ட். நாம் யாருக்காவது உதவி செய்தால் குறைந்தபட்சம் ஒரு நன்றியாவது எதிர்பார்ப்போம் இல்லையா? ஆமாம், மனித உறவுகள் பெரும்பாலும் கொடுக்கல் வாங்கல் அடிப்படையில் தான் இயங்குகின்றன. பாத்தீங்கன்னா, நீ எனக்கு இதை செய்தாய், நான் உனக்கு இதை செய்கிறேன் என்பதுதான் நம்முடைய நியதி.
ஒருவன் நமக்கு முன்பு செய்த சிறு உதவிக்காகவோ அல்லது எதிர்காலத்தில் அவன் நமக்கு உதவுவான் என்ற எதிர்பார்ப்பிலோ தான் நாம் பல நேரங்களில் உதவி செய்கிறோம். ஓ, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவுவது மிகவும் கடினம்தானே? ஆனால் செய்யாத பேருதவி என்றால் என்ன தெரியுமா? நாம் எந்த ஒரு சிறு நன்மையையும் எந்த ஒரு கைமாறும் செய்யாத நிலையிலும் நமக்காக தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு மாபெரும் கருணை. நீங்கள் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பிருந்தே சூரியன் உங்களுக்காக ஒளிருகிறது. ஆமாம், நாம் அதை ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை. நீங்கள் சுவாசிக்க காற்றை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இயற்கை வழங்கிக் கொண்டே இருக்கிறது. அதற்கு நீங்கள் என்ன கைமாறு செய்துவிட்டீர்கள்? ஒன்றுமே இல்லை. நீங்கள் கேட்காமலே, நீங்கள் தகுதி அற்றவராக இருக்கும் பொழுதும் உங்களுக்கு வழங்கப்படும் அந்த நிபந்தனையற்ற பேரன்பத்தான் அவர் செய்யாத பேருதவி என்கிறார். வாவ்! இப்படிப்பட்ட ஒரு கருணையின் முன்னால் எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் மனிதன் தன்னை சிறியவனாக உணர்வதுதான் உண்மையான ஞானம். நிஜமாகவே இது நம்முடைய சிந்தனையை பல மடங்கு விரிவடைய செய்கிறது. வெறும் 15 வரி பாடலுக்குள் இவ்வளவு பெரிய பிரபஞ்ச ரகசியமும் மனித உளவியலும் புதைந்திருக்கிறது என்பது பிரமிக்க வைக்கிறது. வள்ளலாரின் அருள் விளக்கம் மாலை 54ஆம் பாடல் மூலம் நாம் இன்று ஆழமான பல விஷயங்களை கற்றுக்கொண்டோம். நிச்சயமா இது ஒரு மிகச்சிறந்த சிந்தனை பயணம். ஒரு பரிபூரணமான விஷயத்தை நேர்மறையாக மட்டும் விவரிக்காமல் உலகத்துப் பொருட்களில் உள்ள குறைகளை நீக்கி, அதாவது புகையாத நெருக்கு, கரையாத கற்கண்டு, கொய்யாத மலர் என்று எப்படி விவரிக்கலாம் என்பதை பார்த்தோம். இந்த ஆழமான அலசலை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் இதை நான் ஏன் முக்கியமாக கருத வேண்டும் என்று யோசிக்கலாம். இது நம்முடைய சிந்தனை முறையே மாற்றுகிறது பாத்தீங்கன்னா. ஆமாம், சில நேரங்களில் ஒரு விஷயம் என்னவாக இருக்கிறது என்பதை விட அது என்னவாக இல்லை என்பதை புரிந்து கொள்வது அதன் உண்மையான மதிப்பை நமக்கு உணர்த்தும் என்ற ஒரு பெரிய வாழ்வியல் பாடத்தை இது கற்பிக்கிறது. இதில் இன்னொரு கோணமும் இருக்கிறது. ஒரு விஷயத்தில் உள்ள குறைகளை நீக்கி பார்ப்பது என்பது ஆன்மீகத்திற்கு மட்டுமல்ல, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் உறவுகளுக்கும் மிகவும் பொருந்தும். அது எப்படி என்று கொஞ்சம் சொல்லுங்களே. நாம் ஒரு மனிதரையோ அல்லது ஒரு சூழ்நிலையையோ மதிப்பிடும்போது அதில் உள்ள குறைகளை மட்டும் பூதக்கண்ணாடி கொண்டு பார்க்காமல் அந்த தடைகளையும் குறைகளையும் தாண்டி அதில் உள்ள உண்மையான இனிமையை மட்டும் உள்வாங்க கற்றுக்கொண்டால் வாழ்க்கை எவ்வளவு நிம்மதியாக இருக்கும் என்பதை இந்த பாடல் நமக்கு மறைமுகமாக உணர்த்துகிறது. அது மிக சிறந்த ஒரு வாழ்வியல் பார்வை. சரி, இந்த சிறப்பான உரையாடலை முடிப்பதற்கு முன்பாக நேயரான உங்களுடைய மனதில் ஒரு ஆழமான கேள்வியை விதைக்க விரும்புகிறேன். நாம் ஆரம்பத்தில் விவாதித்த அதே புள்ளிக்கே இப்போது மீண்டும் வருவோம். சொல்லுங்கள். வள்ளலார் தெய்வீகத்தை கரையாமை, புகையாமை, வாடாமை என்று உலகத்தின் குறைகளையெல்லாம் நீக்கி வரையறுக்கிறார் என்று பார்த்தோம். அப்படியானால் மனிதர்களாகிய நாம் தனித்துவமாக இருப்பதற்கு காரணமே நம்மிடமுள்ள அந்த குறைகள்தானா? ஆழமான கேள்வி. ஒருவேளை நெருப்பில் புகை இல்லாமலும் நாம் சாப்பிடும் இனிப்புகள் கரையாமலும் நம்முடைய வாழ்க்கை ஒரு நேர்கோட்டில் எந்த ஒரு தடங்கலும் வலியும் இல்லாமலும் இருந்தா நாம் சந்தோஷத்தின் அருமையை இந்த அளவுக்கு உணர்ந்திருப்போமா? ஒரு பூ வாடிவிடும் என்பதால் தானே அது பூத்திருக்கும் அந்த சில மணி நேரங்களுக்கு அத்தனை அழகு இருக்கிறது. நிச்சயமா குறை இருப்பதால்தான் நிறையின் அருமை தெரிகிறது. அதேதான், குறைகள் இருப்பதால்தான் நாம் நிறைவை நோக்கி பயணிக்கிறோமா, அல்லது நம்முடைய குறைகளே நம்மை முழுமையாக்குகிறதா? இந்த சிந்தனையோடு உங்களை தொடர்ந்து உங்களுக்கான தேடலில் ஈடுபட தூண்டி இன்றைய இந்த ஆழமான அலசலை நிறைவு செய்கிறோம்.